எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கேகேஆர் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. இது ரிலேட்டடா கேகேஆர் சப்போர்ட் ஸ்டாப் ஒருத்தர் ஒரு பெரிய ஹிண்டே கொடுத்திருக்காரு. இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். IPL 2026க்கான ட்ரேட் அப்டேட் கொஞ்சம் காட்டுத்தீ மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சஞ்சு சாம்சன் எந்த டீமுக்கு போவாருங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இது ரிலேட்டடாவும் நம்ம சேனல்ல நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ரெகுலரா நம்மள ஃபாலோ பண்றவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல சஞ்சு சாம்சன் CSK விட கேகேஆர் போறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். அதுல RR என்ன டிமாண்ட் கேகேஆருக்கு வச்சாங்கிறதெல்லாம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுல நம்ம சொன்ன மாதிரியே ரீசெண்டா இப்ப நடக்க போற மாதிரி தான் தெரியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, உங்க எல்லாத்துக்குமே அபிஷேக் நாயரை தெரிஞ்சிருக்கும். இவர் கொல்கத்தால கோச்சிங் ஸ்டாஃபா ரீசெண்டா இருக்கிறாரு. நல்ல ஞாபகத்து பாத்தீங்கன்னா 2024 சீசனை கேகேஆர் வின் பண்றாங்கல்ல, அதுல அபிஷேக் நாயரோட கான்ட்ரிபியூஷன் எக்கச்சக்கமா இருந்ததா கேகேஆர் பிளேயர்ஸ் பின்னாட்கள்ல சொல்லியிருந்திருப்பாங்க. என்னதான் அவர் இந்தியன் டீமுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியலனாலும் கேகேஆருக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. அவர் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கேகேஆரோட ரமன்தீப் சிங் போட்டோவை போட்டு ஆல்வேஸ் ஒரு ஹார்ட்டை போட்டு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஃபேன்ஸ் மத்தியில பெரிய பேசும் பொருளா ஆயிருச்சு. ரீசெண்டா இப்ப அதை போடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, போன வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம்னா, RR டிமாண்டா ரகுவன்ஷியையும் ரமன்தீப் சிங்கையும் கேட்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கேகேஆர் தரப்புல இருந்து கொடுத்த விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரகுவன்ஷி எங்களோட ஃபியூச்சர், நாங்க அந்த மாதிரி பாக்குறோம். சுமன் கில்ட்ட பண்ண தப்ப இவர்ட்டையும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறோம். பட் ரமன்தீப் சிங்கை கொடுக்கறதுல ஓகேயா இருக்கிற மாதிரி தான் கேகேஆர் தெரிஞ்சாங்க. இப்போ அதை ப்ரூவ் பண்ற விதமா அபிஷேக் நாயர் போட்ட அந்த ஸ்டோரியும் பெரிய ஹிண்ட் மாதிரி தெரியுது. ஆஸ் அ ஃபேன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சனை நம்ம கேகேஆர் ஜெர்சியில பாக்குறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? கேகேஆர் ரமன்தீப் சிங்கை RR கொடுக்கறது ஓகேன்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இது ரிலேட்டடா உங்களோட தாட் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோல தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சு. இன்னொரு நல்ல கண்டென்ட்ல அடுத்தவங்களை பாக்குறேன். பாய்.